அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகம்னாலே ஸ்ட்ராங், எதையும் நெவர் கிவ் அப் அப்படின்றது தான் விருச்சிக ராசி. உங்களுக்கு பஞ்சம ஸ்தானத்தில் சனி பகவான் வரார். ஸோ இந்த காலகட்டத்தில் எதுலெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நெவர் கிவ் அப்ன்றது ஈஸியாக சக்ஸஸ் ரேட்டிங் சூப்பராக போயிட்டே இருக்கும். சரி, உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது விருச்சிகத்தில் இருந்தால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக குடும்பத்தாருடன் மனஸ்தாபம் வர்றதுக்கு நிறைய 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 சான்சஸ் இருக்கு. அந்த குடும்பம் அப்படின்றது உங்களுடைய இன்லாஸ், உங்களுடைய ஃபேமிலி, குழந்தைங்க, மருமகள், எல்லாமே பேரன் பேத்தி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டிய இடம் தேவை. அதே மாதிரி அவங்கள ரூல் பண்ணணும், நீங்க சொல்றது தான் கேட்கணும் அப்படின்றதுல மாறக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லை, கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா கூட இப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு கிளிச் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த டாமினேட்டிங் வேர்ட்ஸ் அப்படின்றது இல்லாமல் இப்படி பண்ணலாமே, இப்படி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுங்க. நட்பு வட்டாரத்தில் கெட்ட பேர் வர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வந்து ஸ்கூல் கோயிங் சைல்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் நட்பாக இருக்கிறவங்க கூட இப்போ தப்பாக புரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய டீம் ஒர்க்கோட தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிக்க முடியும். அந்த டீம் மெம்பர்ஸ் கரெக்டான டைமில் கரெக்டாக தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மேலும் லாபம்னு நீங்கள் எதை நினச்சாலும் இப்போ வந்து இழுபறி 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 அப்படின்றது இருக்கும். லாபம் கிடைக்கும், ஆனால் டிலேன்றது இருக்கும். விரயம் விரயம் விரயம், செலவு செலவு செலவு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுடைய செலவில் இருங்க. சேவிங்ஸை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம்.